பிரச்சனைகளோடு வாழ பழகாதீர்கள். அது மேலும் பல பிரச்சனைகள் தான் ஏற்படுத்தும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 60,000லேருந்து 70,000 தாட் வருதுன்னு சொல்றாங்க. அதுலயும் 90% ரிப்பீட்டடா வருதுன்றாங்க. கிட்டத்தட்ட 80% வேற நெகட்டிவ். அப்போ ரிப்பீட்டடா நம்ம நினைக்கிற அது பாசிட்டிவா இருக்கட்டும், நெகட்டிவா இருக்கட்டும், ரிப்பீட்டடா நினைக்கும்போது அது எங்க போகுதுன்னா, நம்முடைய ஆழ் மனசுல ஸ்டோர் ஆகுது. Every day, your conscious mind processes a world of information. But when you relax or sleep, these thoughts slide down, deep into your vast subconscious mind. நம்ம ஆழ் மனசுன்றது தான் ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அதாவது கம்ப்யூட்டருக்கு எப்படி ஒரு விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமோ, ஒரு மொபைலுக்கு எப்படி ஆண்ட்ராய்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டமோ, அது மாதிரி நம்மளுடைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த சப்கான்ஷியஸ்ல நம்மளுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், வேல்யூஸ், பிலீஃப்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ், ஸ்கில் எல்லாமே எதுல ஸ்டோர் ஆகுதுன்னா இதுதான் இருக்கு. இதெல்லாம் ஸ்டோர் ஆகி என்ன ஆகுதுன்னா, ஒரு பேட்டர்னை உருவாக்குது. அந்த பேட்டர்ன் போல தான் நம்ம லைஃப் நடக்குது. அதாவது சப்கான்ஷியஸ்ல என்ன பதிவுகள் இருக்கோ இதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்ம பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல. பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல என்ன இருக்கோ இதை தான் நம்ம யூனிவர்ஸ்ல இருந்து அட்ராக்ட் பண்றோம். உதாரணத்துக்கு இப்போ ரேடியோ எஃப்எம் ரேடியோவை நீங்க ஆன் பண்ண உடனே பை டிஃபால்ட்டா எந்த ஸ்டேஷன்ல நீங்க செட் பண்ணிருக்கீங்களோ இமீடியட்டா பாட்டு கேட்குறீங்க. அதே உங்களுக்கு வேற ஸ்டேஷன் வேணும் அப்படின்னா நீங்க டியூன் பண்ணா வேற பாட்டு கேட்கலாம். அதே மாதிரி பை டிஃபால்ட்டா நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல என்ன தாட்ஸு, ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் என்ன இருக்கோ, ஏன்னா எமோஷன் தான் எனர்ஜி. எனர்ஜி இன் மோஷன் தான் எமோஷன். அந்த எமோஷன் எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகுது டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவன்சியில். அப்போ எந்த ஃப்ரீக்குவன்சியில் அது எமிட் பண்ணுதோ அதே மாதிரி ஃப்ரீக்குவன்சியை அட்ராக்ட் பண்ணி நமக்கு எல்லாமே நடக்குது. பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாகவும், நெகட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாகும். அப்போ நம்ம என்ன பண்ணோங்க, நம்மளுடைய தாட்டை ஆடிட் பண்ணணும், நம்மளுடைய சப்கான்ஷியஸை ரீப்ரோக்ராம் பண்ணணும், ஃப்ரீக்குவன்சியை டியூன் பண்ணணும். அது எப்படி அப்படின்ற ப்ராசஸை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கீழே ஒரு பிளிங்க் இருக்கு, இல்லை பட்டன் இருக்கு, புக் நவ். அதை கிளிக் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒரு டேட்டு டைம். அந்த டைமில் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி எனக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. நான் அந்த 15 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் எப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க, மறுபடியும் சொல்கிறேன், பிரச்சனைகளோட வாழ பழகாதீர்கள். அது மேலும் பல பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது தான், நம்ம தாட்டை ஆடிட் பண்ணணும், நம்மளுடைய சப்கான்ஷியஸை ரீப்ரோக்ராம் பண்ணணும், ஃப்ரீக்குவன்சியை டியூன் பண்ணணும். அது எப்படின்றதுக்காக தான் கிளாரிட்டி காலில் நீங்கள் என் கூட பேச போறீங்க. நன்றி. மறுபடியும் சொல்கிறேன், பிரச்சனைகளோடு வாழ பழகாதீர்கள். அதுக்கு தீர்வு உண்டு. சேஞ்ச் ஒரு ஃப்ரீக்குவன்சி, சேஞ்ச் ஒரு லைஃப். நன்றி. தேங்க்யூ.